அம்மா ஐயோ 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 குத்திட்டாங்களே. என்னாச்சு சூர்யா உனக்கு? மாரி, என்னம்மா இதெல்லாம்? என்ன நடக்குது? மாமா, அது ஹஸ்பண்ட் சாரே இல்ல. என்ன? இது உன்னுடைய ஹஸ்பண்ட் சார் தான். ஐயோ, நான் சொல்றத கேளுங்க. இது ஹஸ்பண்ட் சாரே இல்ல. மாரி, என்னாச்சு உனக்கு? இது சூர்யா தான். சூர்யா, என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி பண்ண? ஐயோ, இந்த மோகினி போய் தொலைய மாட்டேங்குதே. தெய்வ சக்தி ஏதாவது தடுக்குதா? ஒன்னும் புரியலையே. நான் சொன்னா உங்களுக்கு புரியாது. இருங்க, உங்களுக்கு நான் புரிய வைக்கிறேன். பூசாரி ஐயா, கொஞ்சம் இங்க வாங்கல. பூசாரியா கூப்பிடுறாளே, இப்ப சாயம் வெளுத்துற போது என்ன பண்றது? அவருக்கு விபூதி வச்சு விடுங்களேன். சிஸ்டர் மாட்டிக்கிச்சு. பாத்தீங்களா? அது ஹஸ்பண்ட் சரே இல்ல, ஏதோ துஷ்ட சக்தி. அப்ப சூர்யா எங்க? மாரி, ஒரிஜினல் வந்துருச்சு. ஹஸ்பண்ட் சார், இன்ஸ்பெக்டர் வாங்க சூர்யா, உட்காருங்க. அவன் ஏதாவது உண்மையை சொன்னானா? எவ்வளவு அடிச்சாலும் சொன்னதே சொல்லிட்டு இருக்கான் சூர்யா. அவன் சொல்றது எல்லாமே சுத்த பொய் தான். அவன்கிட்ட இருந்து உண்மையை சீக்கிரம் வர வைக்கணும். அவனை அனுப்பி வச்சது யாருன்னு தெரியணும். அப்பதான் என் ஒய்ஃபையும் எனக்கு மகளா பிறக்க போற என் அம்மாவையும் காப்பாற்ற முடியும். என்ன சொல்றீங்க சூர்யா? என் ஒய்ஃபுக்கு டெலிவரி டேட் நெருங்கிருச்சு. இன்னும் 15 நாள் தான் இருக்கு. ஓகே. டெலிவரிக்குள்ள என் ஒய்ஃப் வயித்துல இருக்க குழந்தை உயிருக்கு ஆபத்துன்னு ஜோசியர் சொல்லியிருக்காரு. அதனால இவனை அனுப்பி வச்சது யாருன்னு தெரிஞ்சாகணும். அது தெரிஞ்சாதான் நான் என் ஒய்ஃப் மாரியையும் அவ வயித்துல இருக்க என் அம்மாவையும் காப்பாற்ற முடியும். புரியுது சூர்யா, எனக்கு இன்னும் 2 நாள் டைம் கொடுங்க. அவங்கிட்ட இருந்து எப்படி நான் உண்மையை வர வச்சிடுறேன். அதுக்கு முன்னாடி அவனா ஏதாவது சொன்னா எனக்கு கால் பண்ணுங்க சார், ப்ளீஸ். கண்டிப்பா Thank you, சூர்யா. sir. ஓகே. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் டாக்டர். என்ன பேசணும் சொல்லுங்க. மரியா பார்வதியோட பொண்ணுதான் அப்படின்னு ரிப்போர்ட் வேணும். What do you mean? மீன் இல்ல, கருவாடு இல்ல டாக்டர். மரியா பார்வதியோட பொண்ணு இல்ல. அதனால நீங்க குடுக்கிற ரிப்போர்ட்ல அந்த உண்மை வரக்கூடாது. மரியா பார்வதியோட பொண்ணுதான்னு பொய்யா ஒரு ரிப்போர்ட் கொடுங்க டாக்டர் ஜி. என்னங்க பேசிட்டு இருக்கீங்க? இது போலீஸ் கேஸ். இதுல யாரும் தலையிட முடியாது. நீங்க என்கிட்ட வந்து இப்படி பேசுறதே பெரிய தப்பு. சிக்க மாட்டான் போல இருக்கேன். 10 லட்சம் தரேன். பணத்துக்கு வேலை போகிற ஆளு நான் கிடையாது. என்னைக்கு உண்மைக்கு தான் நான் சப்போர்ட் பண்ணுவேன். நீங்க போகலாம். 20 லட்சம். இப்படி எல்லாம் சொன்னா உங்களுக்கு புரியாதுங்க. இருங்க, நான் உடனே போலீஸ்க்கு போன் பண்றேன். ஐயோ, 30 லட்சம். ஐயோ, 50 லட்சம்.
இப்பவே தரேன். ஆசையை தூட்டி காரியத்தை சாதிச்சுட்டாங்க. வேணாம். உங்க பேர் என்ன? செல்வராஜ், டாக்டர் செல்வராஜ். அதான் எங்களுக்கு தெரியுதே. இந்தாங்க, இதுல 10 லட்சம் ரூபாய் ஃபில் பண்ணிருக்கேன். வேலை முடிஞ்சதும் 40 லட்சம் உங்க அக்கவுண்ட்ல வந்துரும். பார்வதி பொண்ணுதான் மரியான்னு ரிப்போர்ட் வந்துரும். நீங்க சந்தோஷமா போயிட்டு வாங்க. ஹலோ சூரிய மாமா, நானே உங்களுக்கு போன் பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன், நீங்களே பண்ணிட்டீங்க. நாங்க டிஎன்ஏ டெஸ்ட் கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் ஹாசினி. நான் அதை சொல்லதான் கால் பண்ணேன். நானும் அத பத்தி கேக்குறதுக்காக தான் போன் பண்ணணும்னு நினைச்சேன். ரிசல்ட் எப்ப கொடுப்பாங்க மாமா? அது ஒரு 2 days ஆகும். ஓ அப்படியா? அந்த 2 நாளுக்குள்ள மரியா வாயிலிருந்து உண்மையை வர வைக்கணும். நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, வர வச்சிடலாம் மாமா. ஓகே, நீ அடுத்த பிளான ரெடி பண்ணிக்கோ. பிளான் எல்லாமே ரெடியா தான் இருக்கு மாமா. மரியா வரட்டும், ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இன்னைக்கு நடக்க போறத பார்த்து அந்த மரியம் ஆடிட போறேன். சரி ஹாசினி, நான் போனை வச்சிடுறேன். மாரி, நீ ஒன்னும் டென்ஷன் ஆகாத. 2 நாள்ல மரியாவை வாயாலே உண்மையை சொல்லிடுவா. அப்புறம் இதையும் நீங்க கொஞ்சம். ஸ்ரீஜா, மகளே, ஸ்ரீஜா, மகளே, மகளே. தோ வராத்த. இங்க வா. இந்தா அத்த, ஜூஸ் வாங்கிட்டு வந்தேன். இந்தா. குடுக்க நான் குடுக்கறேன். சரி, குடு. மகளே, இத குடிச்சு உடம்ப தேத்து. ஆமா, ஹாசினி எங்க இருக்கா? நான் கூட பார்க்கலையே. ஹாசினி எங்க அரவிந்த்? லாஸ்ட் 3 நாள் திருவிழான்றதுனால சரியா தூங்கல போல இருக்குப்பா. மாடியில ரூம்ல தூங்கிட்டு இருக்கா. அவளுக்கும் ஜூஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன்ப்பா. ஆண்டி என்கிட்ட கொடுங்க, நான் கொண்டு போய் ஹாசினி கிட்ட கொடுக்கறேன். நீயா? நீ கொண்டு போய் கொடுக்க போறியா? ஆமா அங்கிள், என்னோட ரூம்ல தானே பிரச்சனை. ஹாசினி ரூம்ல என்ன பிரச்சனை இருக்க போகுது? சரி சரி. கொடுங்க ஆண்டி, நான் கொடுக்கறேன். ஸ்ரீஜா, அத்த, இங்கே நின்னு ஜூஸ குடி. மகளே, ஜூஸ குடி. சிஸ்டர் உனக்காக ஆசையா வாங்கிட்டு வந்தது. இது நீ குடிச்சாதான் தெம்பா இருப்ப, குழந்தை நல்லா பிறக்கும். உனக்காக தான் வாங்கிட்டு வந்திருக்கேன், குடி. ஹாசினி, 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 என்ன இன்னும் தூங்கிட்டு இருக்க? இங்க பாரு, ஆன்ட்டி உனக்காக ஜூஸ் வாங்கிட்டு வந்திருக்காங்க. எழுந்திர ஹாசினி. ஹாசினி, ஹாசினி, ஆண்டி, 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 ஹாசினி, ஆண்டி, ஆண்டி, ஹாசினி, மேல, ஆண்டி. ஐயோ, அபாயத்துக்கு ஊத ஆரம்பிச்சிருச்சு. ஹாசினி, ஆண்டி, அங்கிள்,
ஐயோ, எப்படி கண்ணு தெரியாம இடிக்குது பாரு. ஆண்டி உங்க ரூம்ல என்னம்மா ஆச்சு? ஏன் இப்படி கத்திக்கிட்டு இருக்க? இல்ல அங்க ரூம்ல ரூம்குள்ள என்ன மாறி இருந்தாளா? இல்ல அப்ப சூர்யா மாப்பிள்ள இருந்தானா? ஆஹா இல்ல அப்புறம் வேற யாரு இருந்தா? அங்க ரூம்ல ஹாசினி இருந்தா. ஹாசினியா? சரிதான். துர்கா, ஹாசினி ரூம்ல ஹாசினி தான் இருப்பா. அவளுக்கு ஜூஸ் குடுக்கறதுக்கு தானே நீ மாடிக்கு போன? ஐயோ ஆண்டி, ஹாசினி கழுத்தை அறுத்துட்டு ரத்த வெள்ளத்துல செத்து கிடக்குறான். ஐயோ துர்கா, டேய் துர்கா, என்ன சொல்ற? ஆமா, நான் என் கண்ணால பார்த்தேன். ஹாசினி கழுத்தை அறுபட்டு ரத்த வெள்ளத்துல செத்து கிடக்குறான். அரவிந்த், அரவிந்த், ஹாசினி, ஹாசினிக்கு ஹாசினி. அண்ணே என்னண்ணே? இரு, நான் பார்த்துட்டு வரேன். நீ கண்ணை திறந்து நல்லா பாரு. ரத்தம் எங்க இருக்குது? தண்ணி தானே இருக்குது. இல்ல நான் பார்த்தேன். பக்கெட் மாறி இருக்கு. அது வெள்ளை கலர் பக்கெட். அது ஃபுல்லா ரத்தமா இருக்குது அங்கிள். இது வெள்ளை கலர் இல்ல, ப்ளூ கலர். தண்ணி தான் இருக்குது. அப்பா, கப்பு தாங்கல. சிஸ்டர், வா. சிஸ்டர், அவளுக்கு பைத்தியம் முத்தி போயிருச்சு. இவன் சொல்ற மாதிரி அங்க ரத்தம் எல்லாம் இல்ல, தண்ணி கிளியரா இருக்குது. பக்கெட்ல எந்த கரையும் காணும் சிஸ்டர். இல்ல இது தண்ணி இல்ல, ரத்தம் ரத்தம். என்னத்த இவ இப்படி பண்ணிட்டு இருக்கா? கொஞ்ச நேரத்துக்கு முன்ன என்ன பார்த்துட்டு நான் ரத்த வெள்ளத்துல இருந்தேன்னு சொல்றா. இப்போ பக்கெட்ல ரத்தம்னு சொல்றா. அதுக்கப்புறம் சித்தப்பா வாயில ரத்தம்னு சொல்லுவா. அதோ இங்க பாருங்க, அவ என்ன பார்த்து முறைக்கிறா. துர்கா, நீ என் கூட வா. வா வா. வா என் கூட. போங்க. ஹலோ, டாக்டர் ஜோதிமணிங்களா? ஆமாங்க. எங்க வீட்ல ஒரு பைத்தியம் பாய சுரட்டிட்டு இருக்கு டாக்டர். உடனே சீக்கிரமா வந்து எங்களை காப்பாத்துங்க. உடனே வர அட்ரஸ் சொல்லுங்க. ஓகே. மறைண்டாங்க சிஸ்டர். மகளே, என்ன அது? சிஸ்டர் உனக்கா வாங்கின காஸ்ட்லி ஜூஸ். இத சாப்பிட்டாதான் குழந்தை ஹெல்த்தியா பிறக்கும். சாப்பிடு. அதுக்குள்ள அவ அபாய சங்க ஊதிரா போறா. சாப்பிடு. மறுபடியும் அவ எப்ப ஆரம்பிப்பான்னு தெரியலையே. பாத்து வா மகளே. எக்ஸ்கியூஸ் மீ. ஐ, டாக்டர் ஜோதிமணி வந்தாச்சு. வாங்க டாக்டர், வாங்க டாக்டர். வாங்க டாக்டர். உட்காரு. இவங்களை கண்ட பைத்தியம் எல்லாம் பதறிட்டு ஓடிடுச்சு சிஸ்டர். பேஷண்ட் எங்க? அவ ரூம்ல இருக்கா. நீங்க இங்க இருங்க, நான் போய் கூட்டிட்டு வரேன். ஓகே. மரியா, டாக்டர் வந்திருக்காங்க, நீ வா. என்ன ஆண்டி, எல்லாருமா சேர்ந்து என்ன பைத்தியமாக்குறீங்களா? இல்லம்மா மரியா, வீட்ல இருக்கிற எல்லாரும் உன்னை அப்படிதாம்மா பாக்குறாங்க. ஜஸ்ட் அவங்க முன்னாடி உனக்கு எதுவுமே இல்ல, நீ நல்லா இருக்கன்னு உறுதிப்படுத்திக்கிறதுக்காக தான் நான் டாக்டரை வர சொல்லியிருக்கேன். இது கூட ஓ நல்லதுக்குதாம்மா. வாமா மரியா. 3 நாள் திருவிழால நான் உங்க கூட எப்படி இருந்தேன்? நல்லா தானே இருந்தேன் ஆண்டி. ஆமாமா, நல்லாதா இருந்த. அதுக்காக தான் நான் சொல்றேன், டாக்டர் உன்னை செக் பண்ணி பார்த்துட்டு ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டா அதுவும் நல்லது தானே. இல்ல ஆண்டி, நான் வரல. இத பாருமா,
நான் சொன்னா நீ கேப்பல்ல? ஆ? வாமா. இல்ல ஆண்டி. ஐயோ, நான் சொன்னா உனக்கு புரியாது. நீ வா ஆண்டி, நீ வா. ஆண்டி. நான் சொல்றேன்ல, வா. டாக்டர் நீங்க சிங்கிளா? இல்ல, எனக்கு 2 பேத்திங்க இருக்காங்க. வயசானாலும் நீங்க இளமையா இருக்கீங்க. தேங்க்யூ. சங்கரபாண்டி, பொறாமையில மறைக்க ஆரம்பிச்சிட்டான். போமா. இவங்க தானா? ஆமா டாக்டர். உட்காருமா. துர்கா, போய் உட்காரு. என்ன சிஸ்டர், நீங்களும் சின்ன பிள்ளை மாதிரி செல்போன்ல கேம் விளையாடிட்டு இருக்கீங்க போல இருக்கு. கேம் தான். நான் விளையாடின கேமோட ரிசல்ட் வந்திருக்கு. புரியலையே சிஸ்டர். என்ன புரியலையா? டிஎன்ஏ ரிசல்ட் மரியாவுக்கு சாதகமா ரெடி பண்ணியாச்சு. டாக்டர் தான் போன் பண்ணியிருந்தாரு. ரிப்போர்ட் அனுப்ப சொல்லியிருந்தேன். அவரும் அனுப்பி வச்சிட்டாரு. அதத்தான் நான் பாத்துட்டு இருந்தேன். சூப்பர் சிஸ்டர், சூப்பர். நாளைக்கு ஒரு நாள் மட்டும் மரியா எந்த பிரச்சனையும் பண்ணாம இருந்தா போதும். அப்புறம் எல்லா சொத்தும் நம்ம கைக்கு வந்துரும். இப்ப கூட மரியாதை நினைச்சா பாவமாவும் இருக்கு, பயமாவும் இருக்கு சிஸ்டர். பேய் பிடிச்சு போய் அலையுது, டர்ராவும் இருக்குது, கஷ்டமாவும் இருக்குது. நான் விளக்க குளிர வச்சுட்டு தானே சமய கட்டுக்குள்ள போனேன். ஆனா விளக்கு எரியுது. தேவி அம்மா, எரியற விளக்கு அணைஞ்சா அது நல்லதில்ல. ஆனா விளக்கு தானா எரியுது. இது மூலமா நீங்க ஏதோ சொல்ல வரீங்க. அது என்னன்னு தான் எனக்கு புரியலம்மா. எதுவா இருந்தாலும் நல்லபடியா நடத்தி கொடுங்கம்மா. அப்பாடா, இப்பதான் ரிலாக்ஸா இருக்கு. இது வயித்துல கட்டிட்டு நான் படுற பாடு இருக்கே. பாம் வச்சு கட்டியிருந்தா கூட அத்தனை டென்ஷன் இருந்திருக்காது. இது இப்படியே விட்டா விபரீதம் ஆயிடும். எப்படியாவது தாரா ஆன்ட்டி கிட்ட நம்ம பைத்தியம் இல்லைன்னு நிரூபிக்கணும். ஏதாவது சொல்லி கன்வின்ஸ் பண்ணணும். ஆண்டி, 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 ஆன்ட்டி இல்லையா? அத்தை இங்க வரல.
அப்ப நீ உண்மையாவே கர்ப்பம் இல்லையா? வயித்துல இந்த பேட கட்டி தான் எல்லாத்தையும் ஏமாத்திட்டு இருக்கியா? மரியா ப்ளீஸ் உன்னை கெஞ்சு கேட்டுக்கிறேன், இந்த விஷயத்தை யார்கிட்டயும் வெளியே சொல்லிடாத. உன் வயித்துல இருக்க இந்த குழந்தை தான் ஆன்ட்டி உயிரை ஆபத்துல இருந்து காப்பாத்தும் நம்பிட்டு இருக்காங்க. அவங்க உண்மையில எவ்வளவு அக்கறையா இருக்காங்க. நீ அவங்களுக்கே துரோகம் பண்ணிட்டு இருக்க. இல்ல மரியா, ஆன்ட்டிக்கு நீ பண்ற துரோகத்தை என்னால பொறுத்துக்கவே முடியாது. இப்போ இப்ப வீட்ல இருக்க எல்லார்கிட்டயும் சொல்றேன். மரியா 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 நில்லு, நான் சொல்றத கேளு. ஆன்ட்டி புரிஞ்சுக்கோங்க ஆன்ட்டி. அங்கிள் எல்லாரும் ஏன் இப்படி பண்றீங்க? மாரியும் சூர்யா மாமாவும் வந்துட்டாங்க. வாபஸ் வரமா சூர்யா மாறி வந்துட்டியாமா? வந்துட்டேம்மா. சங்கரபாண்டி அங்கிள் கதவு திறங்க, அங்கிள் கதவு திறங்க. நான் பைத்தியம் இல்ல, நான் பைத்தியம் இல்ல ஆன்ட்டி, கதவு திறங்க ப்ளீஸ், யாராவது கதவு திறங்கல. ஏன் இப்படி பண்றீங்க? நான் பைத்தியம் இல்ல, தயவு செஞ்சு திறங்க. நான் சொன்னதெல்லாம் உண்மைதான், நான் பார்த்ததெல்லாம் உண்மைதான். கதவு திறங்க அம்மா. துர்காவுக்கு என்னாச்சுன்னே தெரியல. இது ஏதோ உளறா, இல்லாதத இருக்கிறதா கற்பனை பண்ணிக்கிட்டு பயப்படுறா. வீட்டுல இருக்கிற எல்லாரும் சொல்லி பார்த்தோம், அவ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறா. மாப்ள நானும் சிஸ்டரும் அவளை கோடங்கி கிட்ட கூப்பிட்டு போயிருந்தோம். அவளுக்கு ரத்த கோட்டாரி புடிச்சிருக்குன்னு சொல்லி அதை விரட்டி விட்டுட்டு தாயத்தெல்லாம் வேற கட்டி விட்டாங்க மாப்ள. அப்படி கூட சரியாகல மாப்ள. ஆன்ட்டி கதவு திறங்க ஆன்ட்டி. ஆன்ட்டி ஆன்ட்டி நான் பைத்தியம் இல்ல ஆன்ட்டி. பாரு எப்படி வெறி பிடிச்சு கத்துது. கதவு திறங்க. ஏன் இப்படி பண்றீங்க எல்லாரும்? அம்மா ப்ளீஸ் மா, கதவு திறக்க சொல்லுங்க மா. அம்மா மாறி என் பொண்ணோட நிலைமைய பாத்தியா? இந்த கொடுமையெல்லாம் நான் பார்க்க கூடாதுன்னு தான் கடவுள் என்னோட பார்வைய பறிச்சுட்டா போல இருக்கு. மரியா உங்க பொண்ணு இல்லம்மா, நான் தான் உங்க பொண்ணு. உங்க பொண்ணு நான் நல்லா இருக்கேம்மா. உங்களை இந்த நிலைமையில பார்த்தோம் என்னால உண்மையை சொல்ல முடியாம தவிக்கிறேன். என்ன மன்னிச்சிருங்கம்மா. திறங்க. கதவு திறக்க போறீங்களா இல்லையா? நான் தான் சொல்றேன்ல நான் பைத்தியம் இல்லன்னு. ஏன் நம்ப மாட்டேங்கிறீங்க? நான் பார்த்ததெல்லாம் உண்மைதான். உங்களுக்கு ஒரு நாள் இதெல்லாம் தெரிய வரும். மா என்னம்மா பாத்துட்டு இருக்கீங்க? முதல்ல மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணுங்கம்மா. ஆமா ஆமா ஆமா, இப்படியே விட்டுட்டா இவ யாராச்சும் ஏதாச்சும் பண்ணிடுவா. நான் வேற புள்ள தாச்சியா இருக்கேன். என்ன ஏதாவது பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்க. ஐயோ என்னால முடியாதுப்பா. உடனே போன் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போக சொல்லுங்க. இவன் ஏன் துடிக்கிறா? அங்கிள் ஆன்ட்டி நான் பைத்தியம் இல்ல, கதவு திறங்கல ப்ளீஸ் ஆன்ட்டி. ஆன்ட்டி சங்கரபாண்டி அங்கிள் கதவு திறங்க அங்கிள். அங்கிள் ப்ளீஸ் அங்கிள், நான் சொல்றது யாராவது புரிஞ்சுக்கோங்களே. நான் பார்த்ததெல்லாம் உண்மைதான். கதவு திறங்க. ஐயோ கடவுளே, என் பொண்ணுக்கு இப்படி ஆயிடுச்சு. என் பொண்ணு இப்படி கதறாளே. கடவுளே உனக்கு கண்ணு இல்லையா? மரியா உங்க பொண்ணு இல்லம்மா, நான் தான் உங்க பொண்ணு. உங்க பொண்ணு நான் நல்லா இருக்கேம்மா. இந்த நிலைமையில உங்களை பார்த்தோம் உண்மையை சொல்ல முடியாம நான் தவிக்கிறேன். என்ன மன்னிச்சிருங்கம்மா. கதவு திறங்க, நான் பைத்தியம் இல்ல. கதவு திறங்க. யாரும் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்களே. உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? கதவு திறங்க அங்கிள், நான் பைத்தியம் இல்ல. அம்மா அம்மா நீங்களாவது சொல்லுங்களேம்மா. கதவு திறங்க சங்கரபாண்டி அங்கிள். வேன் வந்துருச்சு. ஐயோ வேன் வந்துருச்சு.
புடிச்சிட்டு போறதுக்கு வந்துட்டாங்க நாங்க மனநல காப்பகத்துல இருந்து வந்திருக்கோம். யார் எங்களுக்கு போன் பண்ணது? நான் தான் போன் பண்ணேன். அந்த பொண்ணு எங்க இருக்காங்க? ஐயா பைத்தியம் ரொம்ப புத்தி போயிடுச்சியா, அதனால மேல ரூம்ல அடைச்சு வச்சிருக்கோம் ஐயா. நீங்க போய் அழைச்சிட்டு வாங்க ஐயா. சரி ரூமை காட்டுங்க. அரவிந்த் மா போய் ரூமை காட்டு. ம் சரிம்மா வாங்க. ஐயோ ஆண்டி கதவு திறங்க ஆண்டி. ஆண்டி ப்ளீஸ் ஆண்டி, நான் சொல்றேன். அரவிந்த் நான் பைத்தியம் இல்ல அரவிந்த். ஒண்ணும் இல்ல, இவங்க செக் பண்ண தான் வந்திருக்காங்க. அண்ணா இவங்க தான். அரவிந்த் நான் ஐயோ, சொல்றது அவங்க கேளுங்க, கூட நான் போ. பைத்தியம் இல்ல. துர்கா ஒண்ணும் இல்ல, நீ அவங்க கூட போயிட்டு வா. போ துர்கா. அரவிந்த் நம்புங்க அரவிந்த், நான் பைத்தியம் இல்ல. ஏய் நில்லு நில்லுமா நில்லு. விடுங்க புடிங்கண்ணா. ஏய் புடியா புடி. என்ன விடுங்க அரவிந்த், நான் பைத்தியம் இல்லன்னு சொன்னா ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது? என்ன விடுங்க அரவிந்த், நான் பைத்தியம் இல்ல. சங்கிலில போடாதீங்க ப்ளீஸ் அரவிந்த், சொல்லுங்க நான் பைத்தியம் இல்ல. நம்புங்க நான் பைத்தியம் இல்ல அரவிந்த். அரவிந்த் வேண்டாம், விடுங்க. மாட்டாதீங்க அரவிந்த், விடுங்க. விடுங்க, கையை விடுங்க. இவங்களை எடுத்துட்டு போங்க சார். ஆண்டி வாங்க போலாம். வா. அண்ணே, எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? யாரோ ஒருத்தி வந்து இத்தனை நாளா என் பொண்ணுன்னு சொல்லி என்ன ஏமாத்திக்கிட்டு இருந்திருக்காளே. அழாதீங்கம்மா, உங்க பொண்ணு கிடைச்சிருவா. சூர்யா, உனக்கு எல்லாமே முன்னாடியே தெரியுமா? தெரியும் அத்தை. அதனாலதான் சொத்தை எழுதி கொடுக்க வேண்டான்னு உங்ககிட்ட வந்து நான் சொன்னேன். ஆனா நீங்க கேக்கல. அதனாலதான் ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு மரியாவோட அப்பா அம்மான்னு 2 பேரை வர வச்சேன். எனக்கு தான் அப்பவே தெரியுமே. இத நீ அப்பவே என்கிட்ட சொல்லிருக்க வேண்டியதானே சூர்யா? ஏன்பா சொல்லல? மரியா வாயாலேயே உண்மையை வர வைக்கதான் நான் இவ்வளவு நாளா உண்மையை சொல்லாம இருந்த அத்தை. காணாம போன என் பொண்ணு பல வருஷத்துக்கு அப்புறமா திரும்ப கிடைச்சிட்டான்னு நான் ரொம்ப சந்தோஷத்துல இருந்தேன். ஆனா அந்த சந்தோஷம் கொஞ்ச நாள் கூட நீடிக்கலையே சூர்யா. அத்தை கவலையே படாதீங்க. மரியா உங்க பொண்ணு இல்லைன்னு கண்டுபிடிச்ச அன்னைக்கே உங்க பொண்ணு யாருன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். சூர்யா, சூர்யா என்னப்பா சொல்ற? என் பொண்ணு யாருன்னு கண்டுபிடிச்சிட்டியா? ஆமா அத்தை. அந்த பொண்ணு எங்க இருக்கா? இங்கதான் இருக்கா. என்ன சொல்ற சூர்யா? தேவி அம்மா ஆசைப்பட்டாங்கல்ல, அதுதான் நடந்திருக்கு. என் பொண்ணு துர்காவை உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அவளை இந்த வீட்டுக்கு மருமகளாக்கி பார்க்கணும்னு தான் அண்ணி ஆசைப்பட்டாங்க. அத்தை தேவி அம்மா ஆசைப்பட்டது வீண் போகல. அவங்க ஆசை நிறைவேறிடுச்சு. சூர்யா, ஒண்ணும் புரியலையேப்பா. தேவி அம்மா எதுக்காக மாறிய இந்த வீட்டுக்கு கூட்டு வரணும்? எதுக்கு? அவங்க ஆசையை நிறைவேற்றுறதுக்காக தான். சூர்யா, நீ இன்னும் என்ன சொல்றன்னு எனக்கு புரியவே இல்ல. உங்க பொண்ணதான் அத்தை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன். மரியா வாயாலேயே உண்மையை வர வைக்கதான் நான் இத்தனை நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அண்ணே, அண்ணிய பாத்தீங்களா அண்ணே? ஏன் பொண்ணதான் சூர்யாக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. என்னோட மருமக என் தங்கச்சி பொண்ணுன்னு நினைக்கும் போது இதை விட வேற என்ன சந்தோஷம் இருக்க போகுது? மாறி உன்னோட பொண்ணா இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும்னு ஆசைப்பட்டது உண்டு. அது உண்மையாயிடுச்சு. ஐயோ, நீ பெத்த பொண்ண பக்கத்திலேயே வச்சுக்கிட்டுதான் இத்தனை நாளா ஊர் ஃபுல்லா தேடிக்கிட்டு இருந்தோமா?
மாறி இந்த குடும்பத்தோட வாரிசுன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு சூர்யா. ஆஹா, மறுபடியும் சிஸ்டர் அண்டர் பிளே பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. என்னமா நடிக்கிறாங்க பாரு. இந்த தடவை யாரு ஜெயிலுக்கு போறாங்கன்னு தெரியலையே. வா, சார். டோரை க்ளோஸ் பண்ணுங்க. ஆமா. போமா. இந்த அம்மா கூட்டிட்டு போய் லாக்அப்ல வைங்க, அப்புறம் சரி. விசாரிச்சுக்கலாம். அந்த விலங்க அவருங்க. கான்ஸ்டபிள் இங்க வாங்க. வாமா, வா. உள்ள போ. போமா. என்ன விட சொல்லுங்க ஆண்டி. நான் பைத்தியம் இல்ல. இந்த சங்கிலியை கழட்ட சொல்லுங்க. ஹாசினி மாறி கூட சேர்ந்து இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். நல்லா உட்கார்ந்துருக்குதே. சிஸ்டர், நமக்கு சப்போர்ட் பண்றதுக்காக அழகு தேவதை ஜாஸ்மின் வந்துச்சு. அநியாயமா நெருப்புல எரிச்சு செத்து போச்சு. மாறி, அம்மா, நான் உனக்கு இன்னொரு தடவை முத்தம் கொடுக்கட்டுமா? என்னம்மா இது? அம்மா புள்ளைக்கு முத்தம் கொடுக்கறதுக்கு பெர்மிஷன் கேட்கணுமா? கொடுங்கம்மா. வாங்க சிஸ்டர். கூடிட்டாங்க ஐயா, கூடிட்டாங்க. சிஸ்டர், இரும்பு அடிக்கிற இடத்துல ஈக்கு என்ன வேலை? உங்ககிட்ட இவ்வளவு திட்டு வாங்கிய மக திருந்தலையே. உங்களுக்கு டஃப் கொடுப்பா போல இருக்குதே. அம்மா உன் பொண்ணு ஒண்ணு சேர்ந்து ஒரே முத்தமாவே கொடுத்துட்டு இருக்கீங்க. முத்த மழையால பொழியுது. குழந்தை பருவத்துல காணாம போன துர்கா இப்ப மாரியா வந்து சேர்ந்திருக்கா. சந்தோஷமா இருக்காதா பின்ன? ஹாசினிக்கு ஜால்ரா அடிக்கிறதே வேலையா போச்சு. எப்படித்தான் இவ்வளவு மட்டும் அடிக்க முடியுதோ? ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாறி. நீதான் என் பொண்ணுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மனசுக்கு நிம்மதியாவும் இருக்கு. இருக்கும் இருக்கும். உங்களை மாதிரியே நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேம்மா. மாரி, மாமா, சூர்யா எங்கம்மா? ஹஸ்பண்ட் சார் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிருக்காரு மாமா. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு அப்படியே ஆபீஸ்க்கு போறதா சொன்னாரு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும்னு வேற சொன்னாரு. சரி சரி. பாத்தீங்களா சிஸ்டர், ஒரு கேள்வி கேட்டா அதுக்கு எத்தனை பதில்கள். பெரிய சிங்க சூர்யான்னு நினைப்பு. அண்ணே, சின்ன வயசுல இருந்தே என் பொண்ணுக்கு நான் என்னென்னமோ பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா நான் நினைச்சது எதுவுமே என்னால பண்ண முடியலண்ணே. இனிமே என் பொண்ணுக்கு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து பண்ண போறேன். 9வது மாசம் வளக்காப்பு ஃபங்க்ஷனை பெருசா பண்ணணும்னு நாளைக்கு நடக்க போற 9வது மாசம் வளக்காப்பு ஃபங்க்ஷன்ல எல்லா செலவையும் நானே ஏத்துக்க போறேன். அண்ணே, நீங்க என்னென்ன சொல்றீங்க? இதுல நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு பார்வதி? உன் பொண்ணுக்கு நீ என்னென்னலாம் பண்ணணும்னு ஆசைப்படுறியோ
அத்தனையும் கிராண்டா பண்ணு. ஆனா நான் ஒன்னு சொல்லிக்க ஆசைப்படுறேன். நீங்க ஆசைப்படுறது எனக்கு புரியுதுமா. இன்னும் கொஞ்ச நாள் தானேம்மா. டாக்டர் தான் தேதி குறிச்சு கொடுத்திருக்காருல்ல. 10 நாள் இல்ல 15 நாள் தான். பிரசவம் முடிஞ்சு குழந்தையோட இந்த வீட்டுக்குள்ள வந்துருவேன். சிஸ்டர், அவ குழந்தையோட வரல, உங்களை கொல்ல போற யமனோட வரப்போறான். உங்க ஆசீர்வாதத்தோட உங்க பேத்தியோட சந்தோஷமா இந்த வீட்ல இருக்க போறேன். தயவு செஞ்சு அது வரைக்கும் அந்த வீட்லயே இருக்கேம்மா. விடு பார்வதி, பிரசவத்துக்கு இன்னும் 10 நாள் தானே இருக்கு. அதுக்கப்புறம் மாறி இந்த வீட்டுக்கே வந்துருவா. சரிங்க அண்ணே, நீ பிரசவம் முடிஞ்சே வா. ஆனா இப்போ வளக்காப்பு வரைக்கும் என் கூட இருந்துட்டு போயேன். ஒரே ஒரு நாள் தானேம்மா. ஒரு நாளாச்சும் நான் உன் கூட இருக்கேனேம்மா. கரெக்ட். மாறி, பார்வதி சொல்றது சரிதானேம்மா. இன்னைக்கு ஒரு நாள் உங்க அம்மா கூட இருந்துட்டு போயே. உங்க அம்மாக்கும் உன் கூட இருக்கணும்னு ஆசை இருக்கும்ல. நீ பிரசவம் முடிஞ்ச உடனே வரேன்னு சொல்ற. ஆனா அவளுக்காக வளகாப்பு முடிகிற வரல இருந்துட்டு போலாம்ல. சரிம்மா, உங்க ஆசைய நான் நிறைவேற்றுறேன். நான் இங்கேயே இருக்கேம்மா. அது கவுண்ட் டவுன் ஸ்டார்ட். ரொம்ப சந்தோஷம் மாறி. ஆடு எப்படி போகுது பாரு. பெரும் கேடி. எப்படி கட்சியை விட்டு கட்சி தாவிடுச்சு பாத்தீங்களா? சரியான ஃப்ராடு. இருக்காது இருக்காது, சும்மா தமாசு. இப்ப வந்துடுறேம்மா. என்ன சொல்லு அங்கிள், அந்த ஸ்ரீஜா இருக்கல்ல, அந்த பச்சோத்தியை பத்தி என்கிட்ட பேசாத. அவ ஒரு நம்பிக்கை துரோகி. மகளே மகளேன்னு அவ மேல எவ்வளவு அன்பா இருந்தா தெரியுமா? ஆனா அந்த மாரியோட சேர்ந்துக்கிட்டு அவ நமக்கு துரோகம் பண்ணிட்டா. அவ வயித்துல வளர்ற குழந்தைக்காக சிஸ்டர் அவளை மன்னிச்சு விட்டுருக்காங்க. ஸ்ரீஜா மாறி கூட சேரவே இல்ல அங்கிள். சூழ்நிலைய மாறி அவளுக்கு சாதகமாக்கி ஸ்ரீஜாவை பொய் சொல்ல வச்சுட்டா. ஸ்ரீஜாவ பொய் சொல்ல வச்சுட்டாளா? என்ன சொல்ற பியூட்டி குவீன்? என்ன சூழ்நிலை மாறி எப்படி அத அவளுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டா? எனக்கு ஒண்ணும் புரியல பியூட்டி. மாறி, சூர்யா, ஹாசினி இவங்க 3 பேர் விஷயத்துல நடந்தது எல்லாமே அவங்க பிளான் படி நடந்துச்சு. ஆனா ஸ்ரீஜா கர்ப்பமா இல்லன்னு நான் சொன்னது அவங்க பிளான்லயே இல்ல அங்கிள். என்ன ஜூனியர், நிஜமாவா சொல்ற? ஆமா அங்கிள், நம்ம எல்லாரும் நினைச்சிட்டு இருக்க மாதிரி ஸ்ரீஜா உண்மையாவே கர்ப்பம் கிடையாது. கர்ப்பம் கிடையாதா? நான் என் கண்ணால பார்த்தேன் அங்கிள். ஸ்ரீஜா வயித்துல பேட வச்சுதான் குழந்தைன்னு சொல்லி எல்லாத்தையும் ஏமாத்தி வச்சிருக்கா. இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு மாறி ஸ்ரீஜாவை பொய் சொல்ல வச்சுட்டா. எதிரியா இருக்க மாரிய கூட நம்பலாம், ஆனா ஸ்ரீஜா துரோகி. அவ நமக்கு மிகப்பெரிய ஆபத்தை கொண்டு வருவா. அவகிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாவே இருங்க. நேரம் பார்த்து ஆன்டி கிட்ட இந்த ஸ்ரீஜாவை பத்தி சொல்லிடுங்க. ஐயோ, ஸ்ரீஜா வயித்துல இருக்கிற குழந்தை தான் அவங்க உயிரை காப்பாத்தும்னு சிஸ்டர் நம்பிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அது இப்ப இல்ல. அந்த குழந்தைய பொய்ன்னு தெரிஞ்சா சிஸ்டர் உயிருக்கு இதனாலேயே ஆபத்து வந்துருமே ஜூனியர் பியூட்டி. அதனாலதான் அங்கிள் நான் உங்ககிட்ட நேரம் பார்த்து சொல்லுங்கன்னு சொல்றேன். எங்கத்த நேரத்தை பார்த்து சொல்றது? சரி, நேரம் வரும்போது பொறுமையா உண்மையை சொல்றேன். என்ன, நீ கொஞ்சம் பத்திரமா இரு ஜூனியர் பியூட்டி. கவலைப்படாத. சரி.
நீங்க ஆசைப்பட்டதும் பார்வதி அத்தை ஆசைப்பட்டதும் நடந்துருச்சு. இப்ப அம்மாவும் பொண்ணும் ஒன்னா இருக்காங்க. இனி என்னைக்குமே அவங்க 2 பேரும் பிரிஞ்சிடக்கூடாது. வாங்கம்மா. பாத்து பாத்து மெதுவா. படிக்கட்டு பாத்து. வாங்கம்மா. அம்மா, மாமாவும் நீங்களும் கடைக்கு போயிட்டு வரீங்களா? ஆமா மாரி, இன்னைக்கு வளகாப்பு இல்ல, அதான் கடைக்கு போய் புடவை நகையெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம். இப்போ எதுக்குமா எனக்கு புடவை நகையெல்லாம்? எனக்கு என் பொண்ணு கிடைச்சதுக்கு அப்புறம் ரொம்ப சந்தோஷத்தோட நான் இத பண்றேன். எனக்காக நீ இதையெல்லாம் ஏத்துக்க மாட்டியா? இத்தனை நாளா உன்னை மகளா நினைச்சு பண்ணா, இப்போ அம்மாங்கிற உரிமையில பண்றா. வேண்டான்னு சொல்லிடாத மாதிரி. சரிங்க மாமா. சிஸ்டர், சென்டிமெண்ட்டை எப்படி போட்டு புளியறாங்க பாத்தீங்களா? மாரி, ஹாசினி ஸ்ரீஜாலாம் எங்க இருக்காங்க? நான் மாரி பக்கத்துல இருக்கேன் பெரியமா. ஸ்ரீஜா, ஸ்ரீஜா. ஸ்ரீஜாவும் வந்தாச்சு, ஹாசினியும் இருக்கா. அம்மா, ஸ்ரீஜாவும் வந்துட்டா. நாங்க 3 பேரும் இப்போ உங்க முன்னாடிதான் நிக்கிறோம். பார்வதி, அண்ணே, இந்தா உன் கையால 3 பேருக்கும் புடவையை கொடு. சரிங்க அண்ணே. இந்தா இந்தா. மாரி, இந்த புடவை வாங்கிக்கோ. இந்தா பாத்து. இந்த ஹாசினி, இது உனக்கு. தேங்க்ஸ் பெரியமா. எனக்கு பிடிச்ச கலர். இந்தா ஸ்ரீஜா கொடு. இந்த ஸ்ரீஜா, இத வாங்கிக்கோ. புடவை எப்படி இருக்கு? உங்க 3 பேருக்கும் பிடிச்சிருக்கா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா. நல்லா இருக்கு. ஸ்ரீஜா, நீ எதுவும் சொல்லவே இல்ல. அடுத்தது யாரு? அரவிந்த், ஹாசினியை கூட்டிட்டு வந்து உட்கார வைப்பா. சரிங்க பாட்டி. தினேஷ் ஊர்ல இல்லல்ல, ஸ்ரீஜாவை நான் கூட்டிட்டு வந்து உட்கார வைக்கிறேன். தாராளமா கூட்டிட்டு வாமா.
ரெண்டு இடத்துலயுமே இல்ல. பொன்னியம்மன் கோவில்ல நடக்க போகுது. சார் ஆ. கூட்டிட்டு வந்து வந்துட்டீங்களா? சரி, வண்டியில எடுத்துங்க. பத்திரமா பக்கத்துல இருங்க. இந்த ஃபைல் எடுத்துங்க. ஏய், இல்லம்மா ஏய், உடனே நில்லுமா. இல்லம்மா ஏய், வாங்க சீக்கிரம். சூர்யா சாப்பாடு எடுத்து ஊட்டி விடுப்பா. அடுத்தது யாரு? அரவிந்த், ஆ? சூர்யா பண்ணத பார்த்தல்ல, அதே மாதிரி உன் பொண்டாட்டி கழுத்துல மாலைய போட்டு நலுங்கு வச்சு விடு. ம், சரிங்க பாட்டி. இது வேணும். சரி. ஆ, இது சோறு ஊட்டினது போதும். வா. நலுங்கு வச்சு முடிச்சாச்சு. பார்வதி வேற சந்தோஷமான செய்தி சொல்லியிருக்கா. இந்த சந்தோஷமான நேரத்துல பாட்டு டான்ஸ்னு இருந்தா தானே இன்னும் சந்தோஷமா இருக்கும். இனிமே இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குமா? சூர்யா, நீதான் நல்லா பாடுவியப்பா. ஒரு பாட்டு பாடு. ஐயோ அத்தை, நான் சின்ன வயசுல ஏதோ சும்மா பாடுவேன். இப்ப எப்படி அத்தை? ஹஸ்பண்ட் சார், ப்ளீஸ் ஹஸ்பண்ட் சார், எனக்காக பாடுங்க. மாறி, நீ வேற மாறி. சூர்யா மாமா, என்ன யோசிக்கிறீங்க? பாடுங்க. ஐயோ ஹாஸ்னி, சொன்னா கேளு. பாடுங்க மாமா. சூர்யா பாடுப்பா. ஐயோ அத்தை, வேண்டாம் அத்தை, ப்ளீஸ் அத்தை. சூர்யா, எல்லாரும் ஆசைப்படுறாங்கல்ல, பாடுப்பா. அம்மா வேண்டாமா. நீ பாடுறியா இல்ல நான் பாடட்டுமா? இல்ல இல்ல, நான் பாடுறதை விட இந்த ஃபங்க்ஷன் பார்வதி அத்தையோட ஃபங்க்ஷன். அதனால அவங்க பாடினாதான் சரியா இருக்கும். அத்தை, நீங்களே பாடுங்க அத்தை. சரி சூர்யா.
தள்ளி போங்க சொல்றேன்ல. ஆஹா மரியா, ஜெயில இருந்து வெளியே எடுக்கிறோம் தான் சொன்னமே, அதுக்குள்ள இவளை யார் தப்பிச்சு வர சொன்னது? மரியா, வேண்டாம் மரியா, மாறி ஒண்ணும் பண்ணிடாத. துப்பாக்கியை கீழே போடு. எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். பேசி தீர்த்துக்கிறதா? இவள நான் கொன்னே தீரணும். மரியா, நீ போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சிருக்க கூடாது. ஒழுங்கா துப்பாக்கி கொடுத்துட்டு சரண்டர் ஆகு. சரண்டரா? நானா? இவள கொன்னுட்டு தான் நான் சரண்டர் ஆவேன். எப்படியோ சுட்டா சரி. மரியா, கொஞ்ச நாள் என்னோட பொண்ணா இருந்திருக்கிற. மனசு மாறிடுவாளா? உன்னை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன், என் பொண்ணை மட்டும் ஒண்ணும் பண்ணிடாத, அவளை விட்டுடு. என்னோட சொத்தை எல்லாம் உன் பேருக்கு மாத்தி கொடுத்துடுறேன். ஏய், யாருக்கு வேணும் உன் சொத்து? நான் சொத்துக்கு ஆசைப்பட்டு தான் ஆள் மாறாட்டம் செஞ்சு உன் வீட்டுக்கு வந்தேன்னு நினைக்கிறியா? நான் சொத்துக்கெல்லாம் ஆசைப்பட்டு வரல. மாரியா பழி வாங்க தான் வந்தேன். என் அக்காவோட சாவுக்கு காரணமான இந்த மாரியா பழி வாங்காம விட மாட்டேன். நீ என்ன சொல்ற மரியா? உன் அக்காவோட சாவுக்கு மாறி காரணமா? அப்போ உன் அக்கா யாரு? இந்த சூர்யாவை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டு இந்த மாரியால அநியாயமா நெருப்புல எரிஞ்சு கரியா போனாலே ஜாஸ்மின். அவதான் என் அக்கா. நான் ஜாஸ்மினோட தங்கச்சி. சூர்யா, அமைதியா இருங்க. மரியா, அவசரப்படாத, கொஞ்சம் பொறுமையா இரு. சொன்ன கேளு. முதல்ல துப்பாக்கியை கீழே போடு. போலீஸ் கிட்ட சரண்டர் ஆயிடு. ஆமா, மாட்டேன். என் அக்கா சாவுக்கு காரணமா இருந்த இந்த மாரியா பழிவாங்க கிடைச்ச இந்த சந்தர்ப்பத்தை நான் விட மாட்டேன். மரியா வேண்டாம். இங்க பாரு, ஒழுங்கா துப்பாக்கி என்கிட்ட கொடுத்துட்டு சரண்டர் ஆயிடு. இங்க இருந்து உன்னால தப்பிச்சு போக முடியாது. போர்ஸுக்கு போன் பண்ணிட்டேன், அவங்க வந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு யாரு வந்தாலும் மாரியா என்கிட்ட இருந்து காப்பாத்த முடியாது. வேணாண்டி, கிட்ட வராதீங்க, அப்புறம் நான் மாரியா சுற்றுவேன். வேண்டாமா? ஐயோ மரியா, வேண்டாம். மரியா, மரியா சுட்டுடாத, நான் சொல்றத கேளு. வேணாம் மரியா, வேணாண்டி, வேணாம் சுட்டுடாத. வேண்டாமா, போகமா. வராதீங்க ஆண்டி, கிட்ட வராதீங்க, வந்தா சுற்றுவேன். பின்னாடி போங்க.
வேண்டாம் மரியா. மரியா, மாரிக்கு என்னாச்சு? மாரி, ஐயோ பாம்பு, ஐயோ பாம்பு, ஐயோ. ஐயோ, ஹஸ்பண்ட் சார், என் கையால தான் உனக்கு தண்டனை கிடைக்க போகுது. நான் தான் உன்னை கொல்ல போறேன். விடு. விடு என்ன? தேவி, விடு என்ன? தேவி, விடு தேவி. எனக்கு வர ஆத்திரத்துக்கும் கோவத்துக்கும் உன்னை என்னைக்கோ கொண்டு இருப்பேன். ஏன் இப்ப கூட உன்னை கொல்லணும்னு தான் துடிக்கிறேன். ஆனா நீ அவ்வளோ ஈஸியா சாக கூடாது. மீதி இருக்கிற கொஞ்ச நாள் உனக்கு நரக வேதனைய கொடுத்துட்டு தான் நான் சாகடிப்பேன். ஏன் மாரி, நாளைக்கு நீ அந்த வீட்டுக்கு போய் ஆகணுமா? இங்கேயே இருக்கலாம்ல. இன்னும் ஒரு 10-15 நாள் தானம்மா. குழந்தை பிறந்ததும் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே வந்துடுறேன். ஆமா பெரியம்மா, அதுக்கப்புறம் மாரிய குழந்தையும் உங்க கூடவே தானே இருக்க போறாங்க. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. மாரிதான் அந்த வீட்டுல தான் குழந்தை பெத்துக்கணும்னு உறுதியா இருக்காங்க. அவ ஆசைப்பட்ட மாதிரி அங்கேயே குழந்தை பெத்துக்கிட்டு வரட்டுமே. சரி, எல்லாரும் போய் அவங்க வேலையை பாருங்க. எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ. யா. இன்னும் 10-15 நாள்ல டெலிவரி ஆகணும்ல. வயித்துல குழந்தை இல்லாம டெலிவரி எப்படி நடக்கும்? அப்ப சிஸ்டருக்கு உண்மையெல்லாம் தெரிஞ்சிருமே. இல்ல சித்தப்பா, அதுக்கெல்லாம் பிளான் பண்ணி ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுட்டேன் சித்தப்பா. என்ன பிளான்மா? ஏற்கனவே ஒரு பொண்ணு மாசமா இருக்கும்போது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கேன் சித்தப்பா. அந்த பொண்ணு எனக்காக குழந்தை பெத்து கொடுப்பா. அடிப்பாவி, என்ன சொல்ற ஸ்ரீஜா? மாறி கர்ப்பமானம், அப்புறம் ஆசனையும் கர்ப்பமானம். நானும் கர்ப்பமா இருக்க மாதிரி நடிக்கலாம் நடிச்சேன். ஆனா அத்தை அதை புரிஞ்சுக்காம என் வயித்துல இருக்க குழந்தைதான் அவங்கள காப்பாத்தோன்னு என்ன அவங்க ரொம்ப கவனிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த நேரத்துலதான் ஸ்ரீஜான்னு ஒரு பொண்ண நான் ஹாஸ்பிட்டல்ல பார்த்தேன். எனக்கு அந்த குழந்தை வேண்டான்னு சொன்னா. அவளோட கருவை கலைக்க போயிருந்தா. அவகிட்ட சொல்லி சமாதானப்படுத்தி 2 பேரும் குழந்தை பெத்து என்கிட்ட கூடன்னு ஒரு டீலிங் போட்டிருக்கோம் சித்தப்பா. எல்லாருக்கும் குழந்தை பிறக்கும், அவளுக்கும் குழந்தை பிறக்கும்.
அந்த குழந்தைய மட்டும் நீங்க மாத்தி வச்சுட்டா போதும் சித்தப்பா. எனக்காக அதை மட்டும் பண்ணுங்க. உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன் சித்தப்பா. மகளே, தப்போ சரியோ நீயும் என் பொண்ணு மாதிரிதான். இது நாள் வரைக்கும் நான் சிஸ்டருக்கு தெரியாம எதுவுமே செஞ்சதில்ல. வாழ்க்கையில எந்த ஒரு நல்ல விஷயமும் நான் பண்ணதில்ல. இப்போ உன்னுடைய வாழ்க்கைக்காக நான் பண்ண போற முதல் நல்ல விஷயமா நினைச்சு குழந்தைய மாத்திருக்கிறேம்மா. இத பத்தி கண்டிப்பா சிஸ்டர் கிட்டயே நான் சொல்ல மாட்டேன். நீ நல்லா இரு. நீ நல்லா இருந்தாலே எனக்கு அது போதும். ரொம்ப நன்றி சித்தப்பா. நீ பயப்படாத, தைரியமா இரு, நான் இருக்கேன். கவலைப்படாத மகளே. வாமா. சரிங்க பெரியம்மா. சூர்யா, நீ சீக்கிரம் டாக்டருக்கு கால் பண்ணு. ஓகே டாட். ஹலோ 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 டாக்டர். டாக்டர் வராங்கப்பா. மாரி கொஞ்சம் பொறுத்துக்கோ, டாக்டர் வந்துருவாங்க. ஓகே மாப்ள, நம்ம டாக்டர் தானே? சங்கரபாண்டி ஃபேமிலி டாக்டரான்னு கேட்டேன் மாமா. எல்லா ஃபேமிலி டாக்டர் தான். சரி மாமா. குடு. இந்த மாதிரி குடி. இப்ப பரவாயில்லையா மாரி? இப்ப வலி எப்படி இருக்குமா? பரவாயில்லம்மா, கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி தான் இருக்கு. அப்போ இது சூட்டு வலிதான். சிஸ்டர், மாறி கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு மரண பயத்தை காட்டிட்டா போல. இந்நேரம் மாறிக்கு இது பிரசவ வலியா இருந்து குழந்தை மட்டும் பிறந்து இருந்தா நீங்க காலி. எக்ஸ்கியூஸ் மீ. அதே குரல். டாக்டர் வாங்க டாக்டர். ஹாய் டாக். ஏய் சங்கரபாண்டி, நம்ம ஃபேமிலி வாங்க டாக்டர். வாங்க வாங்க. ஒன்ன விட அவங்க அழகு. என்னாச்சு? பொறாமப்படாத. மாரிக்கு இப்ப திடீர்னு வயிற்று வலி வந்துச்சு. அதான் என்னாச்சோ ஏதாச்சோன்னு பயந்து உங்களை வர சொன்னோம். ஓ, பயப்படாதம்மா, ஒண்ணும் ஆகாது. உன்னோட அத்தை வயித்துல சூர்யா இருக்கும்போது அவளுக்கும் இப்படிதான் வலி வந்துச்சு. உடனே உங்க அத்தை வயித்துல இருக்கிற குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனையாயிட போகுதோன்னு பயந்து போய் ஏற்காடு காட்டம்மன் கோயிலுக்கு என்ன கூட்டு போனா. சாமி கும்பிட்டு வரும்போது அங்கேயே சூர்யா நல்லபடியா பிறந்துட்டான். ஆமாமா, எனக்கு கூட ஞாபகம் இருக்கு. சூர்யா உங்க அத்தை வயித்துல இருக்கும்போது டாக்டர் கூட குழந்தைக்கு அப்படி இப்படின்னு சொல்லி என்னென்னமோ பயமுறுத்தினாரு. ஆனா ஏற்காடு காட்டம்மன் கோயிலுக்கு போனதுல எந்த பிரச்சனையும் இல்லாம பிறந்துட்டான். நல்ல சக்தி வாய்ந்த கோயில்மா. பாத்து மாறி, மெதுவா. ஹஸ்பண்ட் சார், மாறி நாளைக்கு வெள்ளிக்கிழமை நாமளும் ஏற்காடு காட்டம்மன் கோயிலுக்கு போயிட்டு வரலாமா? மாறி
நாம எப்படி போக முடியும்? டாக்டர் 10 நாள்னு சொல்லிருக்காங்கல்ல. இப்ப நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இல்ல ஹஸ்பண்ட் சார், தேவி அம்மா அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்காங்கன்னா அதுக்கு நிச்சயமா ஒரு காரணம் இருக்கும். நீங்க நல்லபடியா அங்கதான் பிறந்தீங்கன்னு மாமா சொன்னதை கேட்டீங்கல்ல. நீங்க தேவி அம்மா வயித்துல இருக்கும்போது அந்த கோயிலுக்கு தான் போயிட்டு வந்திருக்கீங்க. அதே மாதிரி இப்ப அவங்க ஏன் வயித்துல இருக்கும்போது நாம அங்க போயிட்டு வரலாம்ல ஹஸ்பண்ட் சார். என்ன ஹஸ்பண்ட் சார் யோசிக்கிறீங்க? இன்னும் 10 நாள் டைம் கொடுத்திருக்காங்க. நம்ம நாளைக்கு போயிட்டு அடுத்த நாளே திரும்பி வந்துட போறோம். போலாம் ஹஸ்பண்ட் சார். எதுக்கு மாதிரி அலைஞ்சுகிட்டு? குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் போயிட்டு வரலாம்ல. குழந்தை பொறுக்கிறதுக்கு முன்னாடி தேவி அம்மா அங்க போயிருக்காங்கம்மா. நானும் அதே மாதிரி போயிட்டு வந்துடுறேனே. மாரி, எதுக்கு ரிஸ்க்? இப்ப போக வேண்டாம், டெலிவரிக்கு அப்புறம் போயிட்டு வரலாம். நான் சொன்னா நீங்க கேட்கவே மாட்டீங்க ஹஸ்பண்ட் சார். எத்தனையோ தடவை மாரிய கொலை பண்ண ட்ரை பண்ணி தோத்து போயிட்டோம். இப்ப ஏற்காடு காட்டம்மன் கோயிலுக்கு போயிட்டு வான்னு நான் சொன்னா சூர்யா நிச்சயமா கேப்பான். சூர்யாவையும் மாரியும் கோயிலுக்கு அனுப்பி கோயிலையே வச்சு மாரியோட கதையை முடிக்கணும். சூர்யா, மாரிதான் ஆசைப்படுறால, கர்ப்பிணி ஆசைய நிறைவேற்றணும்பா. மா சொன்னா கேளுங்கம்மா. அம்மா அம்மா சொன்னா கேளுங்கம்மா. ஐயோ, சிஸ்டர் பாத்தீங்களா? 2வது குண்டு வெடிக்கல. நீங்க தான் ஜெயிப்பீங்க சிஸ்டர். கதவை திறங்க சிஸ்டர். 2 தடவை நான் ஜெயிச்சிட்டேன். இது கடைசி தடவை. இதுலயும் நான் ஜெயிச்சிட்டா போதும். வேண்டாம் சிஸ்டர், கண்டிப்பா 3வது ரவுண்ட்ல குண்டு இருக்கு சிஸ்டர். வேண்டாம் சிஸ்டர், சொன்னா கேளுங்க. மா வேண்டாமா, சொன்னா கேளுங்கம்மா. வேண்டாமா. நான் முடிவு பண்ணதுதான். அப்படி உயிர் போனாலும் எனக்கு சந்தோஷம்தான். நானும் ஜாஸ்மின் மரியா கூடவே போயிடுறேன். ஐயோ, சிஸ்டர் வேண்டாம் சிஸ்டர், கொஞ்சம் யோசிக்க சிஸ்டர். மா வேண்டாமா, சொன்னா கேளுங்கம்மா. அம்மா வேண்டாமா. அம்மா அம்மா சொன்னா கேளுங்கம்மா. ஐயோ, தப்பிச்சுக்கிச்சு. நான் ஜெயிச்சிட்டேன். நான் ஜெயிச்சிட்டேன். நான் ஜெயிச்சிட்டேன். நான் ஜெயிச்சிட்டேன். சிஸ்டர், நீங்க சாதாரண ஆள் இல்ல, சகலகலா வில்லி. ஜெயிச்சிட்டீங்க சிஸ்டர். முதல்ல கதவை திறங்க சிஸ்டர். கதவை திறங்கம்மா. வாடா மாப்ள. சிஸ்டர், கதவை திறங்க. சிஸ்டர், நான் ஜெயிச்சிட்டேன். மாமுகம் தெரியுதே, அது வெற்றி புன்னகை புரியுது. நான் ஜெயிச்சிட்டேன். சிஸ்டர், உங்களுக்கு ஆயுசு கெட்டி சிஸ்டர். சாவியே ஜெயிச்சிட்டீங்கல்ல. இனிமேதான் இந்த தாராவோட ஆட்டமே இருக்கு. அந்த மாரியோட சாவு என் கையில தான். கரெக்ட். அடியே